அன்னைக்குமா உன்னை வெளியே விட மாட்டாரு. பொங்கல் அன்னைக்கு மட்டும் என்ன வெளியே விட மாட்டார் சார். ஏன் வெளியே விட மாட்டார் தெரியுமா? ஏன் வெளியே விட மாட்டார் தெரியுமா? யாராவது என்ன கரும்பு கட்டி சொல்லி தூக்கிட்டு போயிருவாங்களாக்கா? அப்பா கரும்பு கட்டாம சரியான வட்டை கட்டி மாட்டி இதை தூக்கிட்டு போய் என்ன செய்ய போறாங்க? கேளுங்க சார். மாட்டை தான் போடணும் இந்த கட்டை. இருக்கட்டும். இன்னைக்கு காலையில ஒரு கப்பு நிறைய காஃபி கொடுத்தேன் வீட்டுக்காரருக்கு. அதையாம அழுதுகிட்டே சொல்ல. இல்ல காஃபி கொடுத்தேன் சார். ஒரு கப்பு நிறைய காஃபியும் உன் வீட்டுக்காரருக்கு தானே கொடுத்த? ஆமா. வீட்டுக்காரனா உன் புருஷனா அந்த வீட்டு ஓனரா? என் புருஷன். ஓ அதான பாத்து. என் புருஷனுக்கு ஒரு கப்பு நிறைய காஃபி கொடுத்தேன். காஃபி எடுத்து ஒரு மடக்கு தான் குடிச்சாரு. குடிச்ச ஸ்பீட்ல என்ன கூப்பிட்டாரு. எக்ஸ்ட்ராங்க வா. இங்க வாங்க. வாடியா? உன் வீட்டுக்காரர் அப்படி சொல்லி. வாடி போடினா அவ்வளவுதான். கொல்ல விடுவேன். நாடி பேந்துரும். அப்படிலாம் கிடையாது. ஆனா வாடிலாம் கூட்ட மாட்டாரு. சித்ராங்க வா. காஃபில சீனி போட்டியா அப்படினாரு. போட்டனே அப்படின்னு. எங்க போட்டிருக்க காஃபி இனிக்கவே இல்ல அப்படினாரு. இனிக்கவே இல்லையா? குடுங்க நான் குடிச்சு பாக்குறேன்னு சொல்லி வாங்கி ஒரு மடக்கு நான் குடிச்சேங்க. காஃபி இனிக்குது. நீ குடிக்கும்போது இனிக்குது. ஆமா. காஃபி இனிக்குதுடா அப்படின்னு. இனிக்குதா? குடு நான் குடிக்கிறேன்னு சொல்லி திரும்ப வாங்கி அவரு ஒரு மடக்கு குடிச்சாரு. நீ குடிச்ச எச்சி காப்பியை வாங்கி அவர் குடிக்காரு. அம்மா நீ குடிச்சிட்டு குடுத்தனா அது எச்சி காப்பி தானே? எச்சி காப்பினா என்ன? அவர் குடிச்சா சேஞ்சா வருவாரு. சரி குடிக்காரு. ஆமா. அவர் வாங்கி குடிச்சாருக்கா. குடிச்சிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? இப்ப தாண்டி இனிக்குது அப்படினா சார். எச்சிக்கல பேலா இருப்பான் உங்களுக்கு. ஹலோ என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல கூடாது. நானே எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா உண்மையிலே சார் இதாவது பரவாயில்ல. சித்ரா இனிமேல் நீ காப்பிக்கு சீனியே போடாத. காப்பியை போட்டு தூடு துப்பி கூட அவன் மாதிரி சீனி வாங்குற செலவு மிச்சம். ஆனா இதாவது பரவாயில்ல சார். செலவு உனக்கு சுகர் இருக்குல்ல, இனிமேல் சீனி போடாத. அப்படியே வா ஒரு மடக்கு குடிச்சிட்டு உனக்கு சுகர் வராது. சரி இருக்கட்டும். நான் குடிச்சா சுகர் ஏறிடும் ரொம்ப. சார் கேளுங்க சார். கேளுங்க சார். எனக்கு விற்கதா வருது கேளுங்க. ஆனா என் வீடு அன்னைக்கு நைட்டு ப்ரோக்ராம் இல்ல சார். வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தேன். ஓ வீட்டுல படுத்து தூங்குதா? ஆமா. அப்ப நாங்கெல்லாம் காட்டுல படுத்தா தூங்குவோம். சரி இல்லைன்னா நாங்களும் வீட்டுல தான். எல்லாரும் வீட்டுல தான் தூங்குவீங்க. நானும் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தேன் சார். என் வீட்டுக்காரர் திடீர்னு தண்ணி குடுக்க இறங்கி வந்திருக்காருக்கா. இறங்கி வந்தவரு என் முகத்துல மிதிச்சிட்டாரு. என் முகத்துல பாருங்க இதுல தடம் இருக்கும். சரி சரி முகத்துல மிதிச்சதா ஏன்டா என் முகத்துல மிதிச்சீங்க அப்படின்னு கேட்டேன். என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? ரொம்ப நாளா நிலாவில கால் வைக்கணும்னு ஆசைடி, அதனாலதான் முகத்துல கால் வச்சேன்னாரு. உனக்கு சந்தோஷமா இருக்கு? ஆமா நான் எனக்கு கூட நிலாவில கால் வைக்க ஆசையா. அது உங்க வீட்டுல போய் வைங்க. இதான் பரவாயில்லைங்க. இப்போ எங்க வீட்டுக்காரர் ஒரு நாள் சொன்னாரு நம்ம ரெண்டு கன்னியாகுமரி போயிட்டு வருவோமா அப்படின்னு கேட்டார். நான் சரியாத்தா அப்படின்னு சொன்னேன். கன்னியாகுமரி போவோம்னு சொன்னோட கார் வர சொல்லட்டுமா அப்படின்னு. கார்ல போய் போய் போர் அடிக்குதுடி, நம்ம ரெண்டு பேரும் பைக்ல போவோம்னு சொன்னாரு. சரியாத்தான்னு சொல்லி என் பைக்கை சூப்பரா வாட்டர் வாஷ் பண்ணி அதுக்கு அழகா சந்தன குங்குமம் வச்சு அப்படியே ஒரு பூமாலையை வாங்கி என் பைக்குக்கு போட்டேன். ஆமா ஸ்கூட்டிக்கு யாராவது சந்தன குங்குமம் வச்சு அது சரஸ்வதி பூஜை அன்னைக்கு போடுவாங்க. இல்ல நானே என் வீட்டுக்காரர் எங்கேயா போறோம்னு நான் வைப்பேன். அப்படியே நாங்க எங்க வீட்டுக்காரருக்கு மண்டையில ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்கிட்டு ராஜா மாதிரி வண்டியில ஏறி உட்கார்ந்தாரு. நான் ராணி மாதிரி அவருக்கு பின்னால ஏறி உட்கார்ந்தேன் சார். உட்கார்ந்து அவர் வயிற்றோட அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டே இருந்தோம். கன்னியாகுமரிக்கு. போயிட்டே இருந்தோமா. கன்னியாகுமரிக்கு போற வழியில கொட்டாரோன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த சீதாராமன் வீடு. ஆமா கன்னியாகுமரிக்கு வந்தவங்களுக்கு தெரியும். கொட்டாரோன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கொட்டார ஜங்ஷன்ல எப்பவுமே போலீஸ்காரங்க நிப்பாங்க. எதுக்கு தெரியுமா? இந்த ஹெல்மெட் வைக்காம வர்றவங்க பிடிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க நிப்பாங்க. ஹெல்மெட் போடாம வரவன், லைசென்ஸ் இல்லாம வரவன், ஆர்சி புக் இல்லாம வரவன் எல்லாரையும் பிடிக்கிறதுக்கு நிப்பாங்க. எல்லாரையும் பிடிக்கிறதுக்காக நின்னுட்டு இருப்பாங்க. என் வீட்டுக்காரர் போலீஸ்காரர் பார்த்தது வண்டி இங்கே ஆஃப் பண்ணிட்டாரு. பயப்படுதாரு. ஆமா சித்ரா நான் வரலடி அங்க போலீஸ்காரங்க நிக்காங்க அப்படினாரு. அப்புறம் அவங்க உங்களை பிடிக்கிறதுக்காக நிக்கல, ஹெல்மெட் வைக்காதவங்களை பிடிக்கிறதுக்காக நிக்காங்க. நீங்க தான் ஹெல்மெட் வச்சிருக்கீங்கல்ல. உங்களை அரசு ஊர் முழுக்க சுத்திட்டு அலைகிறதுக்கு துணையாக இருப்பது யாரு? என் மனைவி. காரியம் யாவையும் என் கண்மணி அவள் வீட்டிலிருந்து பார்ப்பதால் நான் சூரிய கவிஞனாய் சுற்றி வருகிறேன். உண்டா இல்லையம்மா? வயிறார எங்க அம்மா சோறு போடுவோம். இன்னைக்கு என் பொண்டாட்டியும் அதே சுவை மாறாம இன்னைக்கு எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து பராமரிக்கிறான்னா என் மனைவி தான் காரணம் இல்லையா? வீட்டில் பொம்பளை இல்லாத வீடு என்னத்துக்காகும்? பொம்பளை இல்லாத ஆம்பளை பையனோளுக்கு ஒரு வாடகைக்கு வீடு கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் வீட்டை தூக்க மாட்டான், தொலைக்க மாட்டான், ஒரு நூலாமடை ஒற்றை அடிக்க மாட்டான், வீட்டை வம்பாக்கி போடுவான். மனைவி இல்லைன்னா பாருங்க, ஆம்பளை பையன் வேட்டியை அவுத்து போட்டுருப்பான், அது அங்கே கிடக்கும், சாரத்தை போட்டுருப்பான், ரவுண்டாக கிடக்கும் இல்லையா? குடிச்சிட்டு போட்ட டம்ளர் கிடக்கும், தின்னுட்டு போட்ட தட்டு கிடக்கும், அந்த வீடு அலங்கோலமாக போயிடும். ஆனால் பெண் என்பவள் அப்படி வலது காலை தூக்கி வச்சு வருவாள்.
மணமகளே மருமகளே வாவா உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா குணம் இருக்கும் குலமகளே வாவா தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வாவா பணம் இருக்கும் பலம் இருக்கும் உங்கள் வாசலில் நல்ல குணம் இருக்கும் குலம் இருக்கும் எங்கள் வாசலில் பணம் இருக்கும் பலம் இருக்கும் ஆம்பளைக்காக இவ்வளவு பேசாக்கா அன்னைக்கு சுத்துமல்லிக்கு போற பஸ்ல முன்வாச வழியே ஏறி பரவாச வழியே இறங்கிட்டான் செல்வகுமார் உங்க நம்ம சொன்னாங்க. இப்போ இருக்க நம்ம தலைவர் மோடி பாருங்க, இப்பவும் அம்மாவை போய் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு அம்மா கையினால ஒரு 100 ரூபா வாங்கிட்டு வராரு இன்னைக்கு பிரதமர். தாயை எல்லாரும் மதிக்காங்களா இல்லையா? ஆதிசங்கரர் கூட துறவியாக இருந்தாலும் தன்னுடைய தாயை மதித்து போற்றியிருக்கார். எந்த நாட்டில் எந்த வீட்டில் பெண்கள் போற்றப்படுகிறார்களோ, எந்த ஊரில் பெண்கள் தலை நிமிர்ந்து வாழ்கிறார்களோ அந்த வீடும் நாடும் தான் சிறப்படையும் என்கிற காரணத்தினால் வீடும் நாடு முன்னேற பெரிதும் துணை நிற்பது ஆண்கள். எவ்வளவுதான் மாடா உழைச்சாலும் ஓடா தேய்ந்தாலும் அவனை பாதுகாத்து பரிபாலனம் செய்ய, அவனை பாராட்ட, அவனை ஆளாக்க ஒரு பெண் தேவை என்பதால் பெண்களே 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 என்று நான் தீர்ப்பு சொல்லி பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். இன்னும் ஒரு சில கலை நிகழ்ச்சி இருக்கு. இப்பொழுது மனசு இருந்தா இருங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல இப்பொழுது ஒரு அருமையான நடனம் இங்கே அரங்கேற இருக்கிறது.